ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அடுப்பில் பால் வச்சு அதில் தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பால் கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றிட்டோம். இதில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பொன்னிறமாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் ஒரு கப் ரவையும் அதே எதில் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் 1/2 கப் சுகரும் எடுத்துக்கணும் ரவா லட்டுக்கு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வதக்கின அதே நெய்யில் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இதில் 1/2 கப் நம்ம சுகர் எடுத்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். உப்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதில் இப்போ நம்ம நெய்யில் வதக்கி எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கலருக்காகவும் அதை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காகவும் பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, தேவையான அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவா லட்டு உருண்டை பிடிச்சாச்சு. இது 5 நிமிஷம் காய விட்டுடலாம். அவ்வளோதான், ரவா லட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.